இந்த உலகம் ஏதோ சும்மா உருவானது கிடையாது. இது ஒரு பெரிய ரகசியம் கொண்ட பிரபஞ்சம். இது ஒரு உயிர் உள்ள அறிவுத்தமை விட்டது. நம்மை சுற்றி இருக்கும் சக்திகள் நம்ம வாழ்க்கையையும் எண்ணங்களையும் பாதிக்கின்றன. ஒவ்வொரு வானிய நிகழ்வும், முக்கியமா முழு நிலவு அதாவது பர்ணமி, பூமியில் உள்ள உயிர்களை ரொம்பவே பாதிக்கும். இந்த நேரத்தில் நிலவின் ஒளி சக்தி அதிகமாக இருக்கும். ஆனி மாசத்துல வர பர்ணமி அதாவது ஆனி பர்ணமி வாழ்க்கை, தெளிவு, அந்நிய வாய்ப்புகள்னு எல்லாத்துலயும் ஒரு நிறைவை கொடுக்கறதுக்கு ரொம்பவே சரியா இருக்கு. இது மூடம்பிக்கை இல்லைங்க. இந்த நாளில் நம்ம உள்ளம் வெளிச்சமா, மனசு அமைதியா இருக்கும். சந்திரன் கடலை எப்படி இருக்குதோ அதே மாதிரி இந்த பிரபஞ்ச சக்திகள் நம்மளை எப்படி பாதிக்கணும் புரிஞ்சுக்கிறது தான். நம்ம உடம்பும் மனசும் இந்த சக்திகளுக்கு இறங்கும். ஆனி பர்ணமி அன்னைக்கு மிதுன ராசியில் சூரியனும் தனுசு ராசியில் சந்திரனும் சேர்ந்து நம்ம ஆசைகளை நிறைவேற்ற ஒரு சக்தி வாய்ந்த வழியை உருவாக்குது. இந்த நேரம் நம்ம வாழ்க்கையில் புதிய தொடக்கத்துக்கு நல்ல காலம். இந்த நாள்ல செய்யற சடங்குகளும் வழிபாடுகளும் நம்ம நல்லா இருக்கவும் வளரவும் இந்த பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்திக்கிறதுக்கான வழிகள். மனத்தில் நம்பிக்கை, நம்பிக்கையில சக்தி கிடைக்கும். தமிழ் கலாச்சாரத்துல ஆனி பர்ணமி ரொம்ப பக்தியோட கொண்டாடப்படுது. முக்கியமா லட்சுமி தேவிய வழிபட இந்த நாளில குடும்பம், சமூகம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொண்டாடும். உண்மையான செல்வம்ங்கிறது பணம் மட்டும் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையோட எல்லா அம்சங்களிலும் இருக்கிற நிறைவுதான். மனநிறைவு, ஆரோக்கியம், குடும்ப சந்தோஷம் எல்லாமே செல்வம். சடங்குகளும் பிரார்த்தனைகளும் நம்ம சக்தியை பிரபஞ்சத்தோடு இணைச்சு செல்வத்தை நம்ம வாழ்க்கைக்கு கொண்டு வருது. இந்த நாளில் செய்யும் பிரார்த்தனைகள் பலன் அதிகம் தரும். இந்த நாள்ல சிறப்பு பூஜைகளும் புனித நீராடல்களும் செய்வாங்க. பக்தர்கள் விரதம் இருப்பாங்க. மனதை சுத்தப்படுத்தும் முயற்சிகள் செய்யப்படுகின்றன. மந்திரங்கள் சொல்லுவாங்க, தானம் பண்ணுவாங்க. இதனால் நம்ம வாழ்க்கையை நல்ல சக்திகள் பெருகும். இந்த பழக்கங்க மனசையும் உடலையும் சுத்தப்படுத்தி தெய்வீ அருள் பெப்பே நம்மள தயாராகும். ஆன்மீக வளர்ச்சிக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஆனி பௌர்ணமியை புரிஞ்சுக்கிட்டு செஞ்சா அது நம்ம வாழ்க்கையில ஒரு திருப்புண்ணையா மாறி பொருள் மற்றும் ஆன்மீக வெற்றிக்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். இந்த ஒளி நம்ம வாழ்க்கையில இன்னும் வழிகாட்டும். ஆனி பௌர்ணமிய புரிஞ்சுக்க வானத்தை பாருங்க. அந்த இரவு வானம் நம்மை பிரபஞ்ச ரகசியங்களை உணர வைக்கும் ஒரு நேரம். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையிலா ஒரு நடம். இந்த நடம் ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாதத்தில ஒரு முறை மட்டுமே நிகழும். ஆனி மாசத்துல மிதுன ராசியில இருக்கிற சூரியன் புத்திக்கும் பேச்சுக்கும் சக்தி கொடுக்கும். இந்த சக்தி நம்முடைய எண்ணங்களையும் செயல்களையும் தெளிவாக்கும். அதே சமயம் தனுசு ராசியில இருக்கிற முழு நிலவு ஞானத்தையும் விரிவையும் பிரதிபலிக்கும். இந்த இரண்டின் சந்திப்பு மனதுக்கு அமைதி தரும். இந்த எதிர்நிலை மோதலில் இல்லைங்க, இது ஒரு சரியான சமநிலை செயல் ஞானத்தோடு சேருது. இந்த சமநிலை நம்ம வாழ்க்கையிலும் ஒத்திசைவு கொண்டு வரும். பிரபஞ்சம் நமக்கு ஒரு உதவிக்கர நீட்டுது. தெளிவோ டம்மம் செய்யற காரியங்கள் நல்லா நடக்கும். இந்த நேரம் நம்ம ஆசைகளை வெளிப்படுத்த சிறந்த வாய்ப்பு. இந்த பிரபஞ்ச நனத்தோடு நம்மளை நைச்சிக்க சடங்குகள் நமக்கு உதவும். இது நம்ம ஆசைகளை நிறைவேற்ற இயற்கையான வழியா இருக்கும். ஆனி பௌர்ணமி சடங்குகள் நம்மை பிரபஞ்சோட இணைக்கும் பாலம். காத்துல பாய்மரத்தை எப்படி சரியா வைப்போமோ அதே மாதிரி ஆனி பௌர்ணமி அன்னைக்கு பிரபஞ்ச காற்று செல்வத்துக்கு சாதகமா இருக்கும். இந்த நேரம் நம்ம வாழ்வில் புதிய சக்தி ஊட்டும். விரதங்கள், மந்திரங்கள், படையல்கள் இவை எல்லாம் ஆனி பௌர்ணமிக்கு முக்கியமானவை. இதெல்லாம் நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வழிகள். நம்ம மனதை திறந்து வைக்கும் வழிகள். புரிதலோட இந்த பௌர்ணமியில கலந்துக்குது. இதை ஒரு வளர்ச்சி வாய்ப்பா மாத்தும். இந்த ஆனி பௌர்ணமி நம்ம வாழ்க்கையில புதிய தொடக்கத்துக்கு வழி வகுக்கும். ஆனி பௌர்ணமி சடங்குகள் தெய்வீக அருள பேர் நம்மளை தயார்படுத்தும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. லட்சுமி தேவிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யறது, வீடுகளை சுத்தம் செய்யறது, விளக்கல் ஏற்றுவது இதெல்லாம் நல்ல சகுனங்களை வரவழைக்கும். விரதம் உடலை சுத்தப்படுத்தி நுட்பமான சக்திகளுக்கு உடலை இன்னும் உணர்வுபூர்வமாக்கும். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நாம போன்ற மந்திரங்களை சொல்றது உங்க உடலை செல்வத்துக்கு டியூன் பண்ணும். தானம் செய்யறது, முக்கியமா பசிச்சவங்களுக்கு சாப்பாடு போடுறது, வெளிப்படுத்துறது, நன்றியை வெளிப்படுத்தும். இது ஒரு கொடுக்கல் வாங்க சுழற்சியை உருவாக்கும். சுயநலம் இல்லாம கொடுக்கிறது, பட்டாக்குறை எண்ணங்களை உடைச்சு
செல்வத்துக்கான வழிகளை திறக்கும். இந்த பழக்கங்கள் எல்லாம் எங்கோ இருக்கிற ஒரு கடவுளை சந்தோஷப்படுத்துறது இல்லைங்க, உங்களை நீங்களே மாத்திக்கிறதா. சுயநமில்லா தர்மம் பக்தியும் இயற்கையாவே அருளையும் செல்வத்தையும் ஈர்க்கும். காரைக்கால் அம்மையார் கதை, அதாவது சைவ மரபை சேர்ந்த ஒரு துறவி பக்தி, தியாகம், அன்பு ஆகியவற்றின் உன்னதமான எடுத்துக்காட்டு. ஆனி பௌர்ணமியின் புனிதமான இரவு பக்தர்களின் மனதில் ஆன்மீக ஒளியை ஏற்றும் ஒரு விசேஷமான தருணம். இந்த நாளில் அம்மையாரின் பெருமை நினைவூறப்படுகிறது. புனிதவதியார் சிவபெருமானிடம் ஆழ்ந்த பக்தி கொண்டவர். அவர் பக்தியில் முழுமையாக லயித்தவர். ஒரு பசித்த அடியாருக்கு ஒரு வெலமதிப்பட்ட மாம்பழத்தை சுயநமில்லாம் கொடுத்தார். அந்த தருணம் அவரது கருணையையும் மனித நேயத்தையும் வெளிப்படுத்தியது. அதிசயமா அவரோட பிரார்த்தனைகள் இன்னொரு மாம்பழத்தை உருவாக்குச்சு. இது ஒரு தெய்வீக அதிசயமாக அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. இது அவரோட தெய்வீக அருளை வெளிப்படுத்துச்சு. சிவபெருமா அவரை தனிப்பட்ட முறையில ஆசீர்வதித்தார். அவரோட கணவர் பயந்து போய் அவளை சாதாரணமானவளா உணர்ந்து அவளை விட்டுட்டு போயிட்டார். இந்த நிகழ்வு அம்மையாரின் வாழ்க்கையை முற்றிலும் மாத்தியது. அவள் உலக அழகை துறந்து சிவபெருமான மட்டுமே கவனிக்க எலும்பு கூட மாற வேண்டும் என்று வேண்டினார். இந்த விருப்பம் அவரது பக்தியின் உச்சத்தை காட்டுகிறது. அவளோட ஆசை நிறைவேறி காரைக்கால் அம்மையாரானார். அவளோட பக்திக்கு அவள் போற்றப்பட்டார். மக்கள் அவளை ஒரு தெய்வீக சக்தியா மதிக்க ஆரம்பித்தார்கள். கைகளால் நடந்து கைலாய மலைக்கு சென்றார். அங்கு சிவன் அவளை அம்மா என்னும் அழைச்சார். இது அவரது வாழ்க்கையின் உன்னதமான தருணம். அவளோட தெய்வீக இணைப்பு ஆனி பௌர்ணமி அன்னைக்கு கொண்டாடப்படுது. இந்த நாளில் பக்தர்கள் அவரது நாடி வரிசை போடுறாங்க. அவளோட கதை உண்மையான செல்வம் ஆன்மீகமானது, பொருள் சார்ந்தது இல்லைன்னு நமக்கு நினைவூட்டுது. நம்மை ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்த்துகிறது. ஆனி பௌர்ணமி அத்தகைய சிறந்த பக்தியும் அருளையும் கொண்டாடுது. காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை நமக்கு வழிகாட்டும். ஆனி பௌர்ணமி அன்னைக்கு கடவுளோட இணைய நீங்க ஒரு பூசாரி ஆகணும்னு அவசியம் இல்லை. முதல்ல உங்க வீட்டையும் பூஜை அறையும் சுத்தம் செய்யுங்க. ஒரு சுத்தமான சூழ்நிலையை உருவாக்குங்க. ஊதுபத்தி அல்லது கற்பூரம் ஏத்துங்க. ஒரு எளிய படைய தயார் செய்யுங்க. சர்க்கரை பொங்கல், பழங்கள் அல்லது பால். ஒரு விளக்கு ஏத்துங்க. இது இருளை நீக்கி செல்வதை அழைப்பதா அர்த்தம். அமைதியா உட்காருங்க. உங்க மூச்சை கவனிங்க. கவனச்சிதறகளை விடுங்க. ஓம் மகாலட்சுமிய நாமே போன்ற ஒரு எளிய மந்திரத்தை சொல்லுங்க. இது நேர்மறை சக்தியை உருவாக்கும். சில நிமிடங்கள் அமைதியா தியானம் செய்யுங்க. அந்த தருணத்தின் அருளை உள்வாங்குங்க. ஒரு எளிய ஆரத்தியோட முடிச்சு பிரசாதத்தை உங்க குடும்பத்தினரோட பகிர்ந்துக்குங்க. உண்மையான பக்தி உங்க வீட்டை ஒரு துடிப்பான கோயிலா மாத்தும். சாதாரண சடங்குகள் சூட் பக்தியோட செஞ்சா மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வரும். படையல்கள், அதாவது நைவேத்தியம், நந்தியை வெளிப்படுத்தும், செல்வத்தை அழைக்கும். பாயசம் போன்ற இனிப்பு உணவுகள் மகிழ்ச்சியும் ஊட்டச்சத்தையும் குறிக்கும். பூக்கள், முக்கியமா தாமரை, தூய்மையும் ஆன்மீக பற்றற்ற தன்மையும் குறிக்கும். மாம்பழம், மாதுளை போன்ற பழங்கள் இயற்கையும் கொடையும் செல்வத்தையும் குறிக்கும். படையலின் புதிய தன்மையும் பக்தியும் தான் முக்கியம். நெய்விளக்கு ஏற்றுவது, மஞ்சள், குங்குமம், சந்தனம் படைப்பது, இதெல்லாம் ஒரு அடையாள சக்தி கொண்டவை. இந்த பொருட்கள் எல்லாம் நம்ம எண்ணங்களுக்கும் மரியாதைக்கும் கருவிகள். எல்லாத்திற்கும் மேலா உங்க உண்மையான பக்தியே சிறந்த படையல். வேத மரபுல சரியான நேரம் சடங்குகளின் சக்தியை அதிகரிக்கும். நிலவு உதிச்ச பிறகு மாலை நேரம், முக்கியமா சந்தியா காலம், மாலை நேரம் ஆனி பௌர்ணமி வழிபாட்டுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தது. சரியான பௌர்ணமி நேரங்களுக்கு பஞ்சாங்கத்தை பாருங்க. ஆனா துல்லியத்தை பத்தி ரொம்ப கவலைப்படாதீங்க. முழு பௌர்ணமி காலமும் புனிதமானது. சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்கிற முகூர்த்தமும் தியானத்துக்கு சக்தி வாய்ந்தது. காலை நேர பயிற்சி அன்னை நாளுக்கு ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுக்கும். சரியான நேரத்தை விட்டு உண்மையான பக்தியே முக்கியம். ஒரு எளிய பிரார்த்தனை சூட் பக்தியோட செஞ்சா மதிப்பு இருக்குது. கடவுள் உங்க இதயத்துக்கு தான் கொடுப்பார், உங்க கடிகாரத்துக்கு இல்லை. ஆனி பௌர்ணமி சடங்குகள் உள்மாற்றத்தை குறிக்கும். முழுநெவு தெளிவையும் உணர்வின் மலர்ச்சியும் குறிக்கும். உங்க வீட்டை சுத்தம் செய்யறது மனக்குழப்பத்தையும் எதிர்மறையும் நீக்குவதை போன்றது. செல்வம் பணத்துக்கு மட்டும் இல்லைங்க, மன அமைதியும் திருப்தியும் தான். உணவு படைப்பது அகங்காரத்தையும்
பழங்களையும் கடவுளுக்கு சமர்ப்பிப்பது, பற்றற்ற தன்மையை பயிற்சி செய்வது. இந்த மனப்பான்மை உங்களை எதிர்பார்ப்புகளிலிருந்து விடுவிச்சு செயலில் மகிழ்ச்சி கொண்டு வரும். ஆனி பர்ணமி பிரபஞ்ச அறிவோடு இணைஞ்சுக்குதுதான், சலுகை தேடுறது இல்லை. உண்மையான செல்வம் இந்த இணைப்பிலிருந்து இயற்கையாவே பாயும். நவீன வாழ்க்கையில ஆனி பர்ணமி போன்ற பழங்கால மரபுகள் முன்னெப்போதையும் ரொம்பவே பொருத்தமானவை. இந்த சடங்குகள் நம்மளை இயற்கையின் தாளங்களோடும் நம்ம கலாச்சார வேர்களோடும் இணைக்குது. இந்த பழக்க வழக்கங்களை குழந்தைகளை ஈடுபடுத்துவது மரியாதை மற்றும் சமநிலையின் விதைகளை விதைக்கும். மரபுகள் ஜானத்தின் பரிசுகள், மூடம்பிக்கை இல்லை. ஆனி பன்னமி பத்தாக்கரையில் இருந்து நன்றி மற்றும் செல்வத்துக்கு கவனத்தை மாற்றுது. செல்வத்தின் மீதான நம்பிக்கையும் பிரபஞ்சத்துடனான தொடர்பும் மகிழ்ச்சியையும் மன உறுதியையும் வளர்க்கும். இந்த நாளை ஒரு உணர்வு பூர்வமான இடைநிறுத்தமா கொண்டாடுங்க. வாழ்க்கையின் சக்திகளோட இணைஞ்சுக்கணும். இந்த பாரம்பரியத்தை முன்னெடுத்து சென்றதன் மூலம் நம்ம வாழ்க்கையும் உலகத்தையும் வளப்படுத்துவோம்.